சென்னை டு திருவண்ணாமலை புதிய எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 140 கிலோமீட்டர் கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டை தமிழ்நாடு அரசு பிளான் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரூட் சென்னை டு திருவண்ணாமலை வழி செய்யாறு. ஏற்கனவே சென்னை சேலம் எக்ஸ்பிரஸ்வே பிளான் பண்ணாங்க. அது 2022 வருஷத்துலேயே ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாடலை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை உருவாக்குறாங்க. பொதுவாக சென்னை டு திருவண்ணாமலை ரோடு வழியாக போனால் ஒரு 4 மணி நேரம் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா 2 மணி நேரத்தில் போயிடலாம். இதனால் பக்தர்கள், டூரிஸ்ட், சரக்கு வண்டிகள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது சரக்கு மற்றும் இண்டஸ்ட்ரியல் துறையில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்க போது நம்ம பார்ப்போம். சிப்காட் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ஸில் இருந்து காட்டுப்பள்ளி போர்ட் மற்றும் எண்ணூர் போர்ட்டுக்கு போகிற லாரி, சரக்கு வெஹிக்கிள்ஸ்க்கு நேரம் குறையும். லாஜிஸ்டிக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரி க்ரோத்துக்கு இது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. அடுத்ததாக டூரிசம் பூஸ்ட் ஆகும். ஏற்கனவே திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக ஸ்தலம், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக ஆந்திராவிலேருந்துலாம் நிறைய பேர் வராங்க. உங்களுக்கே தெரியும், உலகம் முழுக்க நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு படையெடுக்கிறாங்க. கிரிவலம்லாம் ரொம்பவே பிஸியாகவே இருக்குது. எப்போதுமே திருவண்ணாமலை பிஸியாக தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ்வே வந்துட்டா இன்னுமே டூரிசம் பில்ட் ஆகும். இப்போ இந்த 6 லேன் எக்ஸ்பிரஸ்வே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்த ரூட்டில் வருது நம்ம பார்ப்போம். இது ஒரகடத்தில் இருக்கிற சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஒரகடம் டு செய்யாறு, சிப்காட் டு தேசூர் டு திருவண்ணாமலை. தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஃபேஸ் 1 68 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஒரகடம்ல இருந்து செய்யாறு, சிப்காட் வரைக்கும் போக போது மங்கள் கூட்ரோடு வரைக்கும் வரும். நிலம் கையகப்படுத்துற ப்ராசஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கு. 2-3 மாசத்துல டெண்டர் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபேஸ் 2 72 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். இது மானாம்பதி டு திருவண்ணாமலை தேசூர் வழியா போகும். நிலம் கையகப்படுத்துறது இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ்வேல திருவண்ணாமலை மாவட்டத்தில் 34 கிராமங்கள் வழியா இந்த காரிடார் போகும்போது 307.95 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. செய்யாறு தாலுக்குல 7 கிராமங்கள், வந்தவாசி தாலுக்குல 14 கிராமங்கள், கீழ்பெண்டத்தூர் தாலுக்குல 8 கிராமங்கள் மற்றும் திருவண்ணாமலை தாலுக்குல 5 கிராமங்கள் இருக்கு. இப்ப இந்த நிலம் கையகப்படுத்துறதுக்கான இழப்பீடு தொகையை முழுமையா மதிப்பீடு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு அந்த திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அது காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இனிஷியலா இந்த காரிடார் பிளான் வேலூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதா இருந்தது. ஆனா ரிவைஸ்டு பிளான்ல திருவண்ணாமலை வரைக்கும் வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல கனெக்டிவிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சென்னை பெரிஃபரல் ரோட்ல இருந்து ஆரம்பிச்சு திருவண்ணாமலை வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சா இருக்க போகுது. ஏன்னா சென்னை பெரிஃபரல் ரோட் பொறுத்த வரைக்கும் எண்ணூர் போர்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஈசிஆர் மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கிற பூஞ்சேரி வரைக்கும் இது போகுது. இதோடைய ரூட் தச்சூர், திருவள்ளூர் பைபாஸ், ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் சிங்கப்பெருமாள் கோயில். இப்போ சென்னையில இருந்து மற்ற ஊர்களுக்கு போறதுக்கு 3 வழி இருக்கு. அதுல 1 பூந்தமல்லி டு பெங்களூர் ரோடு, 2வது ஜிஎஸ்டி ரோடு, 3வது ஈசிஆர். இதுல ஜிஎஸ்டி ரோடு தான் கிட்டத்தட்ட ஒரு 80% மக்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஏன்னா விழுப்புரம் வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட். அங்கிருந்து நிறைய ஊர்களுக்கு போவாங்க. சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அங்கே தான் கனெக்ட் ஆகுது. திருச்சி, மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, இது இல்லாமல் கொங்கு மண்டலங்களான கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல், ஈரோடு எல்லாமே அந்த ரூட்டில் தான் போய் ஆகணும். அப்படி பார்த்தா டோட்டல் கனெக்டிவிட்டி அந்த ரூட்டே டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் போகிற வரைக்கும் நிறைய இடத்துல டிராஃபிக் ஆகுது. வீக்கெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பிளானிங்கே இல்லாமல் தான் இருக்குது. அந்தளவுக்கு செம டிராஃபிக் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த எக்ஸ்பிரஸ்வே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த எக்ஸ்பிரஸ்வே உள்ளே வந்துட்டா டூரிசம், லாஜிஸ்டிக்ஸ், சரக்கு போக்குவரத்துன்றது எல்லாமே கரெக்டாக அமையறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து இந்த உள்கட்டமைப்பு சம்மந்தமான விஷயங்களை பேசுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.